வணக்கம் நண்பர்களே, துரோணா அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டிகள். அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் நடந்த ஆதிக்க போட்டி. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஐரோப்பியர்கள் வருகை பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த ஐரோப்பியர்கள் வணிகம் செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வருவாங்க. அந்த 5 ஐரோப்பியர்கள் யார் யாரு அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? இவங்களுக்குள்ளாரவே வணிகம் செய்யும் போது பல வர்த்தக போட்டி நடக்கும். ஃபர்ஸ்ட் வர்த்தக போட்டி. சரிங்களா? வர்த்தக போட்டி அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, போர்ச்சுகீசியருடைய வணிக தளத்தை ஆங்கிலேயர் கைப்பற்றிடுவாங்க. சரிங்களா? டச்சுக்காரருடைய வணிக தளத்தை ஆங்கிலேயர் கைப்பற்றிடுவாங்க. இப்படி இவங்களுக்குள்ளவே மாத்தி மாத்தி வணிக தளத்தெல்லாம் கைப்பற்றிடுவாங்க. இதுதான் வர்த்தக போட்டி. சரிங்களா? இந்த வர்த்தக போட்டியானது பின்னால என்ன ஆச்சு அப்படின்னா, ஆதிக்க போட்டியா உருமாறியது. சரிங்களா? ஆதிக்க போட்டி அப்படின்னா, இந்தியா முழுவதையும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர பார்த்தாங்க. அதாவது என்னுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம் நடக்கணும், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆதிக்க போட்டியா உருவானது. யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் இடையில. ஏன் இவங்க 2 பேருக்கு மட்டும் நடக்குது? மீதி 3 பேர் எங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய மதர்லாண்டுக்கே போயிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அவங்க கிட்ட இருந்த பிளேசஸ் எல்லாம் கைப்பற்றி அவங்களுக்கு சொந்தமா ஆக்கிடுவாங்க நம்ம இந்தியால. சரிங்களா? வணிகம் செய்யும் போதே இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுகளுக்கும் ஆதிக்க போட்டி இப்ப சொன்னேன் இல்லையா? இந்த ஆதிக்க போட்டி தான் பல போர்களுக்கு காரணமா இருக்கு. அப்படி நடந்த ஒரு போர்கள் தான் இந்த கர்நாடக போர்கள். சரிங்களா? இந்த கர்நாடக போர்கள். இதை தொடர்ந்து நடைபெற்ற போர் தான் பிளாசி போரும் பக்சார் போரும். சரிங்களா? இந்த கர்நாடக போர் எங்க நடந்தது அப்படின்னா, கர்நாடகம். இந்த கர்நாடக போர்கள் 3 கட்டமா நடைபெறும். சரிங்களா? மொத்தம் 3 கட்டமா நடைபெறும். முதலாம் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர். சரிங்களா? இந்த கர்நாடகோடைய தலைநகர் எது இருந்தது அப்படின்னா, ஆற்காடு. ஓகேங்களா? இந்த கர்நாடகர் யாரு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல அப்படின்னா, முகலாயர்கள் தான். சரிங்களா? முகலாயருடைய ஆட்சியின் கீழே நவாப்புகள் நியமிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? இந்த நவாப்புகள் யாரு அப்படின்னா, முகலாயர் ஆட்சியின் கீழ், அதாவது முகலாயர்களுடைய ஆளுநர்களா செயல்படுறவங்க தான் நவாப்கள். கர்நாடகால நவாப்கள் சொல்லுவாங்க, ஹைதராபாத்ல நிஜாம்னு சொல்லுவாங்க, அதாவது லக்னோலையும் நவாப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நவாப்புகள்னா முகலாயர்களுடைய ஆளுநர்கள், ஆளுநர்களா செயல்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம முதல் கர்நாடக போர் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த முதல் கர்நாடக போர் எந்த காலகட்டம் நடந்தது அப்படின்னா, 1746 இருந்து 1748 வரைக்கும் நடந்தது. சரிங்களா? இந்த முதல் கர்நாடக போர் நடக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். ஃபர்ஸ்ட் ரீசன் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். சரிங்களா? செகண்ட் கம்பெனிகளுக்கு இடையிலான வியாபார போட்டி. எங்க அப்படின்னா, இந்தியால. அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வியாபார போட்டி. நாங்க தான் அதிகமா ட்ரேடிங் பண்ணுவோம், நீ இந்த பிளேஸ்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி வியாபாரத்திலயும் இவங்க போட்டி போட்டுக்கிறாங்க. அதிக ஏற்றுமதி செய்யக்கூடாது, உனக்கு நிறைய பணம் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி போட்டி போட்டுக்கிறாங்க. இது செகண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்லியிருந்தோம்? ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஐரோப்பா கண்டத்துல ஆஸ்திரியான்னு ஒரு நாடு இருக்கும். சரிங்களா? அந்த ஆஸ்திரியால யார் மன்னரா இருக்கிறாங்க அப்படின்னா, 6ஆம் சார்லஸ். சரிங்களா? இவர் 1740 டெத் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் யாரு அரியணை ஏற போறான் அப்படின்றதுதான் இந்த ஆஸ்திரியால போட்டியே. சரிங்களா? இப்ப யார் ஏறுறாங்க, அரியணை ஏறுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய 6ஆம் சார்லஸ் உடைய மகள் மரிய தெரேசா. இவங்க தான் அரியணை ஏறுவாங்க. எங்க அப்படின்னா, ஆஸ்திரியால. சரிங்களா? இவங்க அரியணை ஏறுறது, அதாவது மரிய தெரேசா அரியணை ஏறினது அங்க எதிரி நாடுகளுக்கு பிடிக்கல. சரிங்களா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரெட்ரிக், அதாவது 2ஆம் ஃப்ரெட்ரிக், இவர் யாரு அப்படின்னா பிரஷ்ய நாட்டுடைய அரசர். இவருக்கும் அந்த மரிய தெரேசா, அதாவது ஆஸ்திரிய நாட்டுக்கும் பகைதான். சரிங்களா? இப்ப என்ன ஆகுது, இந்த மரிய தெரேசா அரியணை ஏறினது
இந்த 2ஆம் ஃப்ரெட்ரிக்கு பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்றாரு, எப்படியாச்சும் வந்து ஆஸ்திரியா மேல போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சைலீசியா அப்படின்ற ஒரு பிளேஸ கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? என் நாட்டிலேயே வந்து சைஸ் அதாவது சைலீசியாவையே நீ கைப்பற்றிறியா அப்படின்ற மாதிரி இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. யாரு? மரிய தெரேசா. சரிங்களா? இப்ப மரிய தெரேசா என்ன பண்றாங்கன்னா, என் நாட்டிலேயே வந்து கைப்பற்றியா, இரு நான் உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல கண்டிப்பா நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போரை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க யாருடைய ஹெல்ப்போட போரை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, பிரிட்டன், அதாவது ஆங்கிலேயருடைய ஹெல்ப்போடைய மரிய தெரேசா இருக்கிறாங்க. பிரஷ்ய அரசர் 2ஆம் ஃப்ரெட்ரிக் யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, பிரான்ஸ், அதாவது பிரெஞ்சுக்காரங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப புரியுதுங்களா அவங்களுக்கு? இங்கேயே வந்து இவங்க 2 பேருக்கும் பகையாயிடுறாங்க, எதிரி நாடுகளா ஆயிடுறாங்க. சரிங்களா? அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், இங்கிலாந்தும் பிரான்ஸும். சரிங்களா? இங்கிலாந்துன்றது ஒரு நாடு, பிரிட்டன்ன்றது நாடு கிடையாது, ஒரு தீவு தான். சரிங்களா? இந்த தீவுல தான் இங்கிலாந்து இருக்கு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க அங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப ஆஸ்திரிய வாரிசுரிமை புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். இது எப்படி இந்தியால ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஐரோப்பால தான் இந்த வாரிசுரிமை போர் நடக்குது. இந்தியால கர்நாடகால, அதாவது கர்நாடகால ஏன் கர்நாடக போர்கள் நடக்குது, அங்க அடிச்சுக்கிறதுக்கும் இங்க என்ன சம்பந்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, துய்ப்ளே இவர் யாரு அப்படின்னா பாண்டிச்சேரியோட ஆளுநர், அதாவது பிரெஞ்சு ஆளுநர். சரிங்களா? பிரெஞ்சு ஆளுநர் யாரு? துய்ப்ளே. போர்ஸ் யாரு அப்படின்னா சென்னையுடைய ஆளுநர். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, துய்ப்ளே என்ன பண்றாரு, நம்ம அதாவது ஐரோப்பால நம்ம 2 நாடுகள் தான் அடிச்சுக்கிறாங்க, அங்க வந்து பகையா இருக்கு, நம்ம ரெண்டு நாடும் அடிச்சுக்கிறாங்க, அதனால அதே மாதிரியே நம்ம இங்க வந்து வணிகம் தான் செய்ய வந்திருக்கோம், இந்தியால நம்ம வணிகம் தான் செய்ய வந்திருக்கோம், அதனால நம்ம 2 பேரும் அடிச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி துய்ப்ளே வந்து மோர்ஸ் கிட்ட சொல்வாரு. நம்ம நியூட்ரலா இருக்கலாம், அதாவது நடுநிலையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உடனே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உடனே வந்து இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெஞ்சு கப்பலை வந்து தாக்கிடுவாங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆகுது பாருங்க, ஆங்கில கப்பற்படைக்கு யார் தலைமை தாங்கினா அப்படின்னா, ஃபார்னெட் தான் வந்து தலைமை தாங்கினாங்க. பிரெஞ்சு கப்பல். சரிங்களா? ஆங்கில கப்பற்படைக்கும் பிரெஞ்சு கப்பல்களுக்கும் போட்டி நடக்குது, அதாவது போர் நடக்குது. இந்த ஆங்கிலேயர்கள் வந்து பிரெஞ்சுக்காரங்களை தோக்கடிச்சிடுறாங்க, பிரெஞ்சு கப்பலை கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? அதாவது இந்திய பொருட்கள்லாம் வந்து இந்த பிரெஞ்சு கப்பல்கள் ஏற்றிட்டு போயிருப்பாங்க. இந்த டைம்ல போயிட்டு இந்த ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு கப்பல் மீது போர் தொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து துய்ப்ளேக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடும். சரிங்களா? இப்ப துய்ப்ளே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சரி போர் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அன்வாருதீன் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு, எப்படியாச்சும் இதை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு. அன்வாருதீன் யாரு அப்படின்னா கர்நாடக நவாப். சரிங்களா? இந்த அன்வாருதீன் கிட்ட என்ன சொல்வாரு அப்படின்னா, இந்த பிரெஞ்சு, அதாவது ஆங்கிலேயர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி போரை வந்து நிறுத்த சொல்லு, இங்க வந்து போர் செய்ய வேணாம், நம்ம வணிகம் தான் செய்ய வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஒன்னும் கேட்குற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, துய்ப்ளே வந்து தொடர்ந்து போர் செஞ்சுட்டு இருக்கிறதுனால, அதாவது ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரன் மீது தொடர்ந்து போர் செஞ்சுட்டு இருக்கிறதுனால, இன்னும் நம்ம படைபலத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இந்த ஆங்கிலேயர்கள் மேல தாக்கியே ஆகணும், போர் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி போர் நடத்த ஸ்டார்ட் பண்றாரு. யாரு? துய்ப்ளே. துய்ப்ளே யாருடைய ஹெல்ப் கேட்கிறாரு அப்படின்னா, மொரீஷியஸ் ஆளுநர். யாரு? லாஃபோர் டெனாய்ஸ். சரிங்களா? மொரீஷியஸ் ஆளுநர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. சரிங்களா? இப்ப வந்து ஹெல்ப்புக்கு அவரும் வந்து வந்துடுறாரு. இப்ப 2 பேருக்கும் வந்து போர் நடக்குது, யாருக்கும்? ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் போர் நடக்குது. இதுல யாரு வெற்றி பெறுறாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க தான். சரிங்களா? இந்த ஃபைடன்ன்றவர் அந்த கப்பல் படையோட தளபதி, அதாவது ஆங்கிலேயருடைய கப்பல் படை தளபதி. சரிங்களா? இது எப்ப நடக்குது அப்படின்னா 1745 நடக்குது. இதுல பிரெஞ்சுக்காரர்கள் வெற்றி பெறுறாங்க, ஆங்கிலேயர்கள் தோத்துடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த துய்ப்ளே என்ன பண்றாரு, சரி நம்ம இவனை தோக்கடிச்சா மட்டும் போதாது, இவனை நம்ம இந்தியால வணிகம் செய்ய விடாம செய்யணும், செஞ்சு அனுப்பிடணும் அவங்களுடைய மதர்லாண்டுக்கே, அவங்களுடைய வணிக தளத்தெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி
யார் பிளான் போடுறா அப்படின்னா துய்ப்ளே வந்து ஒரு பிளான் போடுறாரு. இதன்படி என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னையை வந்து கைப்பற்றிடுறாங்க. எப்போ அப்படின்னா 1746 செப்டம்பர் 15. யாரு கைப்பற்றினது? துய்ப்ளே, அதாவது பிரெஞ்சு படை. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது? சென்னை ஆளுநர் இருந்த மோர்ஸ் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. மோர்ஸ் கிட்ட வந்து துய்ப்ளே சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்து சரணடைஞ்சிடு, இல்லைன்னா உன்னை வந்து தாக்கிடுவேன், உன் மேல வந்து போர் செஞ்சிருவேன், உன்னை சார்ந்தவன் மேலேயும் நான் போர் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த துய்ப்ளே வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. சரிங்களா? மோர்ஸ் வந்து இதுக்கு பயந்து என்ன பண்றாரு, யாருக்கிட்டனா ஹெல்ப் கேட்கணும், கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அன்வாரதன் கிட்டயே இவரும் போயிட்டு ஹெல்ப் கேட்பாரு. யாரு? மோர்ஸ். சரிங்களா? இது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதாவது துய்ப்ளே வந்து என் மீது போர் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரிங்களா? அன்வாருதீன் இந்த டைம்ல அன்வாருதீன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அன்வாருதீனை ஒருத்தர் வந்து கான்டாக்ட் பண்ணவர், அவர் தான் துய்ப்ளே. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு துய்ப்ளே அன்வாருதீன் கிட்ட, நீ வந்து சென்னையை வந்து உனக்கு கொடுத்துடுற, நீ ஒன்னு எனக்கு பண்ணணும், நீ ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன ஹெல்ப் அப்படின்னா மோர்ஸுக்கு நீ உதவி செய்யாத, அப்படி செய்யாம இருந்தனா நான் உனக்கு சென்னையை கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதன்படி அன்வாருதீனும் வந்து கேட்டுறாரு. சரிங்களா? வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு அன்வாருதீனும் அதன்படி செஞ்சிடறாரு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1746 செப்டம்பர் 21 சென்னையில இருந்து ஆங்கிலேயர்கள்லாம் வெளியேற்றிடுறாங்க. ஏன்னா சென்னை வந்து இப்ப பிரெஞ்சுக்காரங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. சரிங்களா? துய்ப்ளே அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சென்னை கோட்டையும் வந்து கைப்பற்றாரு. எப்ப அப்படின்னா 1746. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அன்வாருதீன் துய்ப்ளே சொன்ன மாதிரி செஞ்சாரு இல்லையா? இப்ப அன்வாருதீன் துய்ப்ளே கிட்ட போயிட்டு, நீ எனக்கு சென்னையை கொடு, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், மோர்ஸுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டேன், நீ சொன்னதை கேட்டு நீ சொன்ன மாதிரியே நானும் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப அன்வாருதீன் என்ன சொல்றாரு அப்படின்னா துய்ப்ளே கிட்ட கேட்ட போது துய்ப்ளே மறுப்பு. சரிங்களா? துய்ப்ளே வந்து மறுப்பு தெரிவிச்சாரு, அதெல்லாம் உனக்கு சென்னையெல்லாம் வந்து உனக்கு கொடுக்க முடியாது, அது இப்ப ஏன் கண்ட்ரோலோ அப்படின்னு சொல்லிட்டு அன்வாருதீனை ஏமாத்திடுறாரு. சரிங்களா? இந்த துய்ப்ளே அன்வாருதீனை ஏமாத்திடுறாரு. இதை தொடர்ந்து நடந்ததுதான் இந்த அடையாறு போர். சரிங்களா? 1746 நடந்தது. இப்ப என்ன பண்றாரு, அன்வாருதீன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா நான் கேட்டதை நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், அப்ப நீ சொன்ன மாதிரி எனக்கு அதை கொடுத்துதானே இருக்கணும், சென்னையை கொடுத்துதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை துரோகம் வந்து செஞ்சதுனால யாரு? துய்ப்ளே வந்து அன்வாருதீனுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாரு. இதனால அன்வாருதீன் வந்து இந்த பிரெஞ்சுக்காரங்களை எப்படியாச்சும் வந்து இங்க இருந்து விரட்டணும், அதாவது துய்ப்ளே மேலேயும் நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போரை வந்து இவர் ரெடி பண்றாரு, போர் ஸ்டார்ட் பண்றதுக்கு. சரிங்களா? யாருடைய தலைமையில அப்படின்னா மாபூஸ் கான். சரிங்களா? மாபூஸ் கான் யாரு அப்படின்னா அன்வாருதீனுடைய மகன். அன்வாருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் போர் நடக்குது. இதன்படி பிரெஞ்சு படையில, அதாவது பிரெஞ்சு படையில இந்தியர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அன்வாருதீன் படையில 10,000 வீரர்கள் இருக்கிறாங்க. பிரெஞ்சு படையில 10,000 விட கம்மியா தான் வந்து படை வீரர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் பிரெஞ்சுக்காரங்க தான் இதுல வெற்றி பெறுறாங்க. சரிங்களா? இந்த போர் எங்க நடக்குது அப்படின்னா சென்னை அடையாறு நதிக்கரையில சாந்தோம் என்ற பிளேஸ்ல நடக்குது. சரிங்களா? அடையாறு அப்ப வந்து ஒரு ஆறா வந்து இருந்து இப்ப வந்து இதோட ஊரோட நேமாவே இப்ப இருக்கு. சரிங்களா? இது வந்து சென்னையில நடந்ததால புனித சாந்தோம் சண்டை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? பிரெஞ்சுக்காரர்கள் இப்போரில் வெற்றி பெற்றனர். யார் வெற்றி பெற்றாங்க? பிரெஞ்சுக்காரங்க தான் வெற்றி பெற்றாங்க. இதை தொடர்ந்து போடப்பட்ட உடன்படிக்கை தான் ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. அதாவது முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவடைஞ்சது அப்படின்னா ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. எப்ப போட்டாங்க அப்படின்னா 1748. இந்த ஐலா-சஃபேல் எங்க இருக்கு? ஐரோப்பா கண்டத்துல இருக்கிற ஒரு பிளேஸ். சரிங்களா? இந்த இடத்துலதான் இந்த ஐலா-சஃபேல் உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. யாருக்கு இடையில அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில தான் இந்த ஐலா-சஃபேல் உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. இதன்படி என்ன பண்றாங்க, நம்ம 2 பேரும் சமாதானம் எல்லாம், நமக்குள்ள போர்லாம் வேணாம்,
போருக்கு முன்னாடி கைப்பற்றின பகுதியெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீயும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சமாதானம் ஆயிடுறாங்க. அதுதான் வந்து இந்த ஆயிலா சஃபேல் உடன்படிக்கை. சரிங்களா? இந்த சென்னையை திருப்பி ஆங்கிலேயருக்கே வந்து கொடுத்துடுறாங்க. யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் சென்னையை வந்து கைப்பற்றிடுறாங்க. அதனால உடன்படிக்கை மூலமா ஆங்கிலேயருக்கு திருப்பி கொடுத்துடுறாங்க. இதுக்கு ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு லூயிஸ்பர்க் என்ற பிளேஸ கொடுத்துடுறாங்க. யாருக்கு? பிரெஞ்சுக்காரர்களுக்கு. சரிங்களா? லூயிஸ்பர்க் எங்க இருக்கு அப்படின்னா வட அமெரிக்கா. இது நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் கர்நாடக போர். இந்த இரண்டாம் கர்நாடக போர் எந்த காலகட்டம் அப்படின்னா 1748 டு 1754. சரிங்களா? இதுல என்ன பிரச்சனை? இந்த இரண்டாம் கர்நாடக போர் நடக்க என்ன ரீசன் அப்படின்னா, முதல் கர்நாடக போர்ல என்ன பார்த்தோம்? ஆஸ்திரியால வாரிசுரிமை போர் நடந்தது. இரண்டாம் கர்நாடக போர்ல நம்ம இந்தியால இருக்கிற கர்நாடகம், ஹைதராபாத் பகுதியில அதே வாரிசுரிமை பிரச்சனை தான் நடக்குது. சரிங்களா? முதல் கர்நாடக போரும் இரண்டாம் கர்நாடக போரும் வாரிசுரிமை போர் தான் ரீசன். சரிங்களா? என்ன ஒண்ணு அப்படின்னா, என்ன ஒண்ணு சேஞ்ச் ஆகுதுன்னா, முதல் கர்நாடக போர்ல ஆஸ்திரியால நடந்தது. இரண்டாம் கர்நாடக போர்ல கர்நாடகம், ஹைதராபாத் இந்த பிளேஸ்ல வாரிசுரிமை நடந்தது. இதுதான் வந்து ரீசன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹைதராபாத். ஹைதராபாத்ல யார் நிஜாமா இருக்கிறாங்க அப்படின்னா அசப் ஜா. இந்த அசப் ஜா தான் நிசாமாக இருக்கிறாங்க. அதாவது முகலாய பேரரசின் கீழே ஆளுநராக நியமிக்கப்பட்டவர்கள். எந்த பகுதிக்கு? ஹைதராபாத் பகுதிக்கு. இவர் வந்து 1748 இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப அரியணைக்கான போட்டி நடக்குது. சரிங்களா? இந்த அசப் ஜா வந்து இறந்துட்டாரு இல்லையா? இப்ப அடுத்த மன்னர் யாரு அப்படின்ற மாதிரி இங்க போட்டி நடக்குது. யாருக்கும் இடையில? நாசர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் இடையில இந்த அரியணைக்கான போட்டி நடக்குது. நாசர் ஜங் யாரு அப்படின்னா அசப் ஜாவுடைய மகன். சரிங்களா? முசாஃபர் ஜங் யாரு அப்படின்னா அசப் ஜாவுடைய பேரன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கர்நாடகம். கர்நாடக பகுதியில என்ன வாரிசுரிமை போட்டி அப்படின்னா கர்நாடகாவுடைய நவாபாக யார் இருந்தாரு அப்படின்னா தோஸ்தலி. சரிங்களா? இவர் 1740 இறந்துடுறாரு. இப்ப அரியணைக்கான போட்டி, அதாவது அடுத்த நவாப் யாரு அப்படின்ற மாதிரி இங்க போட்டி நடக்குது. சரிங்களா? அன்வாருதீனுக்கும் சந்தா சாஹிப்புக்கும் அடுத்த நவாப் யாரு அப்படின்ற மாதிரி போட்டி நடக்குது. இந்த அன்வாருதீன் யாரு அப்படின்னா தோஸ்தலியோடைய மகன். சந்தா சாஹிப் யாரு அப்படின்னா தோஸ்தலியோடைய மருமகன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அன்வாருதீன், நாசர் ஜங் இவங்களுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. சரிங்களா? சந்தா சாஹிப்பும் முசாஃபர் ஜங்கும் யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். இப்ப புரியுதுங்களா எப்படி வந்து இந்த வாரிசுரிமை போட்டி நடந்ததுன்னு? இந்த டைம்ல தான் ஆம்பூர் போர் நடக்குது. எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் 3, 1749. அதாவது இந்த ரெண்டு பேர் வந்து கூட்டு சேர்ந்துக்கிறாங்க இல்லையா? இதுதான் வந்து ஒரு போரா வந்து வெடிக்குது. அதுதான் ஆம்பூர் போர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப என்ன ஆகுது இங்க பாருங்க. துயிப்லே வந்து யார ஆதரிக்கிறாரு அப்படின்னா முசாஃபர் ஜங்கையும் சந்தா சாஹிப்பையும் ஆதரிக்கிறாரு. முசாஃபர் ஜங் கூட ஆதரிக்கிறாரு. சந்தா சாஹிப்ப வந்து ஆல்ரெடி அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல தான் இருக்கிறாரு. சரிங்களா? கூட்டுப்படை யாரு? இந்த 3 பேர் தான். முசாஃபர் ஜங், துயிப்லே, சந்தா சாஹிப். சரிங்களா? இவங்க 3 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இந்த துயிப்லே என்ன பண்றாரு அப்படின்னா முசாஃபர் ஜங்கும் சந்தா சாஹிப்பும் ஹெல்ப் பண்ண போறாரு. என்ன ஹெல்ப் அப்படின்னா முசாஃபர் ஜங்க ஹைதராபாத் நிஜாம் ஆக்குறதுக்காகவும் சந்தா சாஹிப்ப கர்நாடக நவாப் ஆக்குறதுக்காகவும் ஹெல்ப் பண்றாரு. சரிங்களா? யாரு? துயிப்லே. அதன்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்ப கர்நாடக நவாப்பா ஆக போற
போட்டி போடுற அன்வாருதீனை வந்து கொன்னுடுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து கொன்னுடுறாங்க. இப்ப என்ன ஆகுது, யார் வந்து கர்நாடக நவாப்பா ஆறாரு அப்படின்னா சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் நவாப் ஆயிடுறாரு. யாருடைய ஹெல்ப்பால? துய்ப்ளேவுடைய ஹெல்ப்பால, அதாவது பிரெஞ்சுக்காருடைய ஹெல்ப்பால. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அன்வாருதனுடைய மகன் தான் இந்த முகமது அலி. சரிங்களா? அன்வாருதனுடைய மகன் முகமது அலி. அதாவது அன்வாருதீன் என்னோட அப்பாவையே வந்து கொன்னுட்டாங்களே, நான் இருந்தேன்னா என்னையும் வந்து கொன்னுடுவாங்க அப்படின்னு பயந்து போய் இந்த முகமது அலி என்ன பண்றாருன்னா திருச்சிக்கு போயிடுறாரு. அங்கிருந்து மலைக்கோட்டைக்கு போயிட்டு தப்பிச்சு போயிடுறாரு. தஞ்சம் அடைந்தார். எங்க அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப்பை கர்நாடக நவாப் ஆக்கினர். ஆல்ரெடி இங்க சொன்னோம் இல்லையா? சந்தா சாஹிப் அதற்கு ஈடாக வந்து பல பரிசுகளை வந்து கொடுக்குறாரு. என்ன பரிசு அப்படின்னா, நீ வந்து என்ன நவாப் ஆக்கின இல்லையா, துய்ப்ளே கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க வந்து என்னை ஹெல்ப் பண்ணி நவாப் ஆக்குனீங்க, நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஈடு செய்யணும் இல்லையா, அதுக்கு பதிலா பாண்டிச்சேரியை சுற்றியுள்ள, சரிங்களா, பாண்டிச்சேரி உள்ள இருக்கிறது கிடையாது, பாண்டிச்சேரியை சுற்றியுள்ள 80 கிராமங்களை வந்து பரிசுகளா கொடுக்குறார். யாருக்கு அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு. ஓகேங்களா? இப்ப ஹைதராபாத்லயும் அரியணைக்கான போட்டி நடந்தது இல்லையா, வாரிசுரிமை போட்டி. நாசர் ஜங்க வந்து தோக்கடிச்சிடுறாங்க. யாரு? துய்ப்ளேவும் முசாஃபர் ஜங்கும். சரிங்களா? இவங்க சேர்ந்து தோக்கடிச்சிடுறாங்க. முசாஃபர் ஜங்க ஆளுநரா வந்து, அதாவது நிஜாமா வந்து நியமிச்சிடறாங்க. யாரு? பிரெஞ்சோடைய ஹெல்ப்பால. சரிங்களா? இதுக்கு பதிலாக முசாஃபர் ஜங் வெகுமதி வழங்குறாரு, பல பரிசுகளை வந்து கொடுக்குறாரு. யாருக்கு? பிரெஞ்சுக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. 1751 தன் மக்களால் முசாஃபர் ஜங் படுகொலை, அதாவது அவங்களுடைய மக்களால முசாஃபர் ஜங் கொன்னுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சலபத் ஜங் யாருன்னா நாசிர் ஜங்குடைய சகோதரர். சரிங்களா? ஆல்ரெடி தோக்கடிச்சாங்க இல்லையா நாசிர் ஜங்க, பிரெஞ்சுக்காரங்க தோக்கடிச்சாங்க இல்லையா, அவருடைய சகோதரர் தான் இந்த சலபத் ஜங். சரிங்களா? இவர் யாருடைய ஹெல்ப்பால நிஜாம் ஆனாரு அப்படின்னா புஸ்ஸியோடைய ஹெல்ப்பால. புஸ்ஸி யாரு அப்படின்னா இவர் ஒரு பிரெஞ்சு படையை சேர்ந்தவர் தான். இந்த புஸ்ஸியோட உதவியால தான் சலபத் ஜங்கும் ஹைதராபாத் நிஜாம் ஆனாரு. சரிங்களா? இப்ப அதிகாரம் உச்ச நிலையை அடைந்தது. யாருடைய அதிகாரம்? பிரெஞ்சுக்காரர்களுடைய அதிகாரம் உச்ச நிலையை அடைந்தது. இதை தொடர்ந்து நடைபெற்ற போர் தான் ஆற்காட்டு போர். சரிங்களா? எப்ப நடந்தது அப்படின்னா 1751. இப்ப துய்ப்ளே வந்து நம்ம அன்வாருதீனை வந்து தோக்கடிச்சிட்டோம் இல்லையா, அன்வாருதீனை கொன்னுட்டோம், அவனுடைய மகனையும் வந்து விடக்கூடாது, நம்மளை தாக்க வர எதிரிய யாரையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துய்ப்ளே ஒரு பிளான் போட்டு முகமது அலியையும் கொல்றதுக்காக ஒரு படையை வந்து அனுப்புறாரு. எங்க அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டையில தானே இவர் தஞ்சம் அடைஞ்சாரு, அங்கதான் வந்து அனுப்புறாரு. இந்த பிரெஞ்சு படையோட யார் ஜாயின் பண்றாங்கன்னா சந்தா சாஹிப். சரிங்களா? இந்த டைம்ல தான் வந்து ஒருத்தர் என்ட்ரி ஆவாரு. யாரு அப்படின்னா ராபர்ட் லைவ். இந்த ராபர்ட் லைவால தான் பெரிய டேர்னிங் பாயிண்டே இந்த ஆற்காட்டு போர்ல நடந்திருக்கும். சரிங்களா? என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்ப முகமது அலிய வந்து கொல்றதுக்காக சந்தா சாஹிப் பிரெஞ்சு படையும் போயிட்டாங்க. இந்த சந்தா சாஹிப் எந்த இடத்துல நவாப்பாக இருந்தாரு? கர்நாடகாவுடைய தலைநகர் தான் ஆற்காடு. அப்ப ஆற்காட்டுல யாரும் வந்து இல்ல, எல்லாரும் முகமது அலியை கொல்றதுக்காக கிளம்பிட்டாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி ராபர்ட் லைவ், அதாவது ஆங்கில ஆளுநர், சரிங்களா, ராபர்ட் லைவ் வந்து ஆங்கில படை தளபதி யாரு? ராபர்ட் லைவ் சாண்டர்ஸ் கிட்ட அனுமதி கேட்பாரு. சாண்டர்ஸ் யாரு அப்படின்னா சென்னையுடைய ஆளுநரா இருப்பாரு. சரிங்களா? இவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுட்டு, இது மாதிரி நாங்க சந்தா சாஹிப், அதாவது ஆற்காட்டை தாக்குறதுக்காக போக போறோம், நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட் லைவ் கேட்பாரு. சாண்டர்ஸும் வந்து அனுமதி கொடுத்துருவாரு. இவரோட படையில எத்தனை பேர் இருக்காங்கன்னா மொத்தம் 500 பேர் இருக்கிறாங்க. யாருடைய படையில? ராபர்ட் லைவோட படையில 200 ஆங்கில படை வீரர்கள், 300 இந்திய படை வீரர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இவர் ஹெல்ப்புக்கு ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸையும் வந்து கூப்பிட்டுக்கிறாரு. இவர் ஒரு ஆங்கிலேயர் தான்.
ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றாரு, ஆரணி காவிரி பாக்கம் இதையும் வந்து கைப்பற்றிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆற்காட்டை தாக்கி கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆரணி காவேரி பாகத்தையும் கைப்பற்றிடுறாங்க. ஒரு ஜாக்பாட்டே அடிக்குது யாருக்கு, இந்த ராபர்ட் கிளைவ்க்கு. இந்த இடத்துல இவரை நம்ம ஒரு வார் சேஞ்சர்னே சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து என்ட்ரி ஆகலைன்னா கண்டிப்பா வந்து பிரெஞ்சுக்காரங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க எல்லாத்துலயும். சரிங்களா? இந்த ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு திறமையானவர், அதனாலதான் இந்த இடத்துல இவர் வின் பண்றாரு. சரிங்களா? இப்ப என்ன நடக்குது, சந்தா சாஹிப்பும் அதாவது பிரெஞ்சு படையும் வந்து திருச்சிக்கு போயிட்டாங்க. திருச்சி மலைக்கோட்டையில யார் இருக்கிறாங்க அப்படின்னா முகமது அலி இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப முகமது அலியை கொல்றதுக்காக இவங்க எல்லாரும் போறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த ராபர்ட் லைவ் பிரதாப் சிங் இவர் யாரு அப்படின்னா தஞ்சை மராத்திய மன்னர். பிரதாப் சிங் கூட சேர்ந்து முகமது அலியை காப்பாத்திடுறாங்க. சரிங்களா? திருச்சியில் சந்தா சாஹிப் கொலை, சந்தா சாஹிப்பை கொன்னுடுறாங்க. யாரு, ராபர்ட் லைவும் பிரதாப் சிங்கும் சேர்ந்து கொன்னுடுறாங்க. இப்ப சந்தா சாஹிப் தான் இறந்துடுறாரு இல்லையா? கர்நாடக நவாப் அடுத்து யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா முகமது அலியை நியமிச்சுறாங்க. யாருடைய ஹெல்ப்பால, ஆங்கிலேயருடைய ஹெல்ப். சரிங்களா? இப்ப ஆற்காட்டு நவாப் ஆயிடுறாரு, அதாவது கர்நாடக நவாப் ஆயிடுறாரு யாரு, முகமது அலி. சரிங்களா? இந்த இரண்டாம் கர்நாடக போர்ல ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெறாங்க, இந்த பிரெஞ்சுக்காரங்க தோத்துறாங்க. சரிங்களா? இந்த இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கை மூலமா முடிவடையுது அப்படின்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை. எப்ப போட்டாங்க அப்படின்னா 1755. யாருக்கும் யாருக்கும் இடையில, கோதேயு விசஸ் ஆங்கிலேயர். கோதேயு யாரு அப்படின்னா பிரெஞ்சு ஆளுநர். ஆல்ரெடி நம்ம பிரெஞ்சு ஆளுநர் யாரை பார்த்தோம், துய்ப்ளேன் பார்த்தோம் இல்லையா? ஏன் இங்க கோதேயு வராரு அப்படின்னா இந்த துய்ப்ளே வந்து ஆல்ரெடி இந்த போர்ல வந்து தோத்துட்டாரு இல்லையா? அவருக்கு பதிலா அப்ப வந்து பிரெஞ்சு அரசாங்கமானது துய்ப்ளேவை திரும்ப அழைச்சிருப்பாங்க. அதற்கு பதிலா நியமிக்கப்பட்டவர் தான் இந்த கோதேயு. ஏன் திரும்ப அழைச்சாங்கன்னா எல்லாத்துலயும் ஆங்கிலேயர்களே தொடர்ந்து வெற்றி பெறதுனால துய்ப்ளே வந்து தோத்துட்டதுனால திரும்ப அழைச்சிக்கிறாங்க தங்களுடைய நாட்டுக்கு, அதாவது பிரான்ஸ் நாட்டுக்கு. சரிங்களா? அதனாலதான் கோதேயு வந்து நியமிக்கப்படுவாரு. இந்த உடன்படிக்கையின்படி உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது, நீ என்னுடைய நாட்டை பத்தி எதுலயும் வந்து தலையிடக்கூடாது, நான் உன்னுடைய நாட்டிலையும் எதையும் தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறாங்க உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைனா பாண்டிச்சேரி உடன்படிக்கை. போருக்கு முன்னர் இருந்த பகுதிகள் அவரவரிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும். நம்ம போர் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த பிளேசஸ்லாம் நம்ம வந்து திருப்பி கொடுத்துக்கணும், அதே மாதிரி இவங்க பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ் போடுறாங்க, இந்த ஆங்கிலேயர்கள் தானே இந்த இரண்டாம் கர்நாடக போர்ல வெற்றி பெறாங்க, அதன்படி அதிக செல்வாக்கு இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்துடுது. அப்ப ஆங்கிலேயர்கள் சொல்றதுதான் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் கேட்டாகணும் இல்லையா? அதன்படி என்ன ரூல்ஸ் போடுறாங்கன்னா புதிய கோட்டைகளை கட்டக்கூடாது என உத்தரவு. யாருக்கு, பிரெஞ்சுக்காரர்களுக்கு. யார் உத்தரவு போடுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள். சரிங்களா? முகமது அலி நியமித்ததன் விளைவாக ஆங்கிலேயர் இந்தியாவின் மேலாண்மை, அதாவது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முதல் படி. சரிங்களா? முகமது அலி யாரால நியமிக்கப்பட்டவர், ஆங்கிலேயருடைய ஹெல்ப்பால முகமது அலி நியமிச்சிட்டாங்க. இப்ப கர்நாடகமே ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா வந்துருச்சு. ஓகேங்களா? மூன்றாம் கர்நாடக போர் எப்ப நடந்தது அப்படின்னா 1756 டு 1763. 1756 ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர். அதாவது ஐரோப்பால 7 வருஷமா தொடர்ந்து போர் நடந்திருக்கு இல்லையா, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மூன்றாம் கர்நாடக போர். அது மட்டும் இல்லாம இந்த பிரெஞ்சுக்காரங்களுக்கும் புதிதாக ஒரு ஆளுநருக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வருவாரு, யாருன்னா கவுண்டிலாலி. இந்த கவுண்டிலாலுக்கும் ஆங்கிலேயர்களும் தான் இந்த மூன்றாம் கர்நாடக போர் நடக்கும். இதுல யாரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. என்னென்ன பண்றாங்க, எதனால இந்த மூன்றாம் கர்நாடக போர் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். 1757 சந்திரநாகுரை, ராபர்ட் கிளைவ் மற்றும் வாட்சன் இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரெஞ்சுக்காரருடைய முக்கிய வாணிப தளம் எது இருந்துச்சு அப்படின்னா சந்திரநாகூர். சரிங்களா? இதை போயிட்டு கைப்பற்றிடுவாங்க. ஒரு முக்கிய ட்ரேடிங் பிளேஸையே நீ கைப்பற்றிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஆளுநருக்கு, பிரெஞ்சு ஆளுநருக்கு சம கோவம் வந்துடும். சரிங்களா? இது பிரெஞ்சு வாணிப தளம் தான் இந்த சந்திரநாகூர்.
சரிங்களா. ஆங்கிலேயர் மேல ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. இதனாலதான் இந்த போரும் தொடரும். சரிங்களா. இதுக்கு ஒரு பதிலடியே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இந்தியாவுல போர் செய்ய திட்டமிடுறாங்க. இதன்படி கோதே யாரு? பிரெஞ்சு ஆளுநரா புதிதாக நியமிக்கப்பட்டவர். இவருக்கு ஹெல்ப் பண்ண யாரு வந்தது அப்படின்னா கவுண்டிலாலி. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு படை தளபதி. சரிங்களா. இந்த கவுண்டிலாலியோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாலே இருக்கக்கூடாது, பிரெஞ்சுக்காரங்க தான் முழு ஆதிக்கத்தை செலுத்தணும். அப்பனா என்ன பண்ணணும்? ஆங்கிலேயர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த பிளேசஸ்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும், ஃபைட் பண்ணி நம்ம கைப்பற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கவுண்டிலாலுடைய நோக்கம் இருந்துச்சு. அதன்படி முதல் கோட்டை, அதாவது டேவிட் கோட்டை, 1758 மே 2 கைப்பற்றிறாரு. யாரு? இந்த கவுண்டிலாலி. சரிங்களா. டேவிட் கோட்டை எங்க இருக்கு? கடலூர். கடலூர்ல டேவிட் கோட்டை கட்டினவங்க யாரு? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயருடைய ஒரு முக்கிய கோட்டை. இத போயிட்டு இந்த கவுண்டிலாலி கைப்பற்றினாரு. சரிங்களா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கர்நாடக பகுதியில் இருந்த ஆங்கிலேயரை விரட்டுதல். இவங்க வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்டிலாலோட நோக்கமா இருந்தது இல்லையா. இந்த கவுண்டிலாலி என்ன பண்றாரு? ஹெல்ப்புக்கு வந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவருதான் யாருன்னா புஸ்ஸி. சரிங்களா. புஸ்ஸிய வந்து அழைக்கிறாரு. நீ என் கூட வா, நான் போயிட்டு இந்த ஆங்கிலேயரை எப்படியாச்சும் நம்ம வெளியேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி புஸ்ஸிய கூப்பிட்டுக்கிறாரு. யாரு? கவுண்டிலாலி. சரிங்களா. இந்த டைம் தான் வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். அதாவது ஆள் இல்லாத நேரத்துல ஆட்டைய போட்டுருவாங்க. அது மாதிரிதான் இவங்களோட ஆங்கிலேயருடைய கோட்பாடே. அது மாதிரிதான் யாரும் இல்லாத இடத்துல அவங்களுடைய கோட்டையை வந்து கட்டி அவங்களுடைய இடமா வந்து ஆக்கிடுவாங்க, தமக்கு சொந்தமாக்கிடுவாங்க. இப்படிதான் வந்து அவங்களுடைய நோக்கமே இருந்துச்சு. இப்ப புஷி வந்து கிளம்பிட்டாரு இல்லையா. இந்த டைம் வந்து ஆங்கிலேயர் யூஸ் பண்ணி 1758 ராஜமுந்திரி இந்த பிளேஸ வந்து கைப்பற்றிடுறாங்க. 1759 மசூலிப்பட்டினத்தையும் கைப்பற்றிடுறாங்க. யாரு? இந்த ஆங்கிலேயர்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஹைதராபாத் நிஜாம் சலபத் ஜங் ஆங்கிலேயரோட ஒப்பந்தம். இந்த சலபத் ஜங் யாரு அப்படின்னா ஹைதராபாத்துடைய நிஜாமா வந்து இருப்பாரு. சலபத் ஜங் யாருடைய ஹெல்ப்பால நிஜாம் ஆனாரு அப்படின்னா புஷியோடைய ஹெல்ப்பால. சரிங்களா. இவர் என்ன பண்ணுவாரு? சலபத் ஜங் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பிரெஞ்சுக்காரருடைய ஹெல்ப்பால தான் இவர் ஹைதராபாத் நிஜாம் ஆனாரு. ஆனா இந்த பிரெஞ்சுக்காரர்கள், அதாவது இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளையும் வந்து தாக்கிட போறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஹைதராபாத்தையும் வந்து தாக்கிட்டா என்ன பண்றது, இந்த பிரெஞ்சுக்காரங்க ஒரு ஹெல்ப் கூட நமக்கு பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கிட்ட பிரெஞ்சுக்காரர்கள் தோத்துட்டே வராங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க மேல வச்ச நம்பிக்கை வந்து இழந்துடுறாரு. யாரு? இந்த சலபத் ஜங். சரிங்களா. பிரெஞ்சுக்காரர்கள் மீது நம்பிக்கை இழந்ததால் போர் செய்யவில்லை. பிரெஞ்சுக்காரர்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஆங்கிலேயரோடவே ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு, ஆங்கிலேயரோட சேர்ந்துக்கிறாரு. யாரு? சலபத் ஜங். சரிங்களா. இதை தொடர்ந்து நடந்ததுதான் இந்த வந்தவாசி போர். ஓகேங்களா. எப்ப நடந்தது அப்படின்னா ஜனவரி 22, 1760. ஆங்கிலேய படைக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா சர் அயர்கூட். பிரெஞ்சு படைக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா கவுண்டிலாலி. இதுல யாரு வெற்றி பெறாங்க? வந்தவாசி போர்ல யாரு வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள். பிரெஞ்சுக்காரர்கள் வந்து தோத்துடுறாங்க. இந்த போர்ல வெற்றி பெற்றதுனால அயர்கூட் வந்து வந்தவாசி வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா. வந்தவாசி வீரர் யாரு? அயர்கூட். இது நோட் பண்ணிக்கோங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஆங்கிலேயர்கள் இப்போரில் வெற்றி பெற்றனர். அடுத்த ஒரே ஆண்டில் குடியேற்றங்களை இந்தியாவில் இழந்தனர். யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். ஏன்னா ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரெஞ்சுக்காரருடைய வணிக தளத்தை கைப்பற்றிட்டே வராங்க இல்லையா. கடைசியில அவங்களுடைய குடியேற்றங்கள் எல்லாத்தையும் வந்து ஆங்கிலேயர்கிட்ட இழந்துடுறாங்க. இந்த மூன்றாம் கர்நாடக போர் எதன்படி முடிவடையுது அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கை மூலமா தான் முடிவடையுது. எப்ப போட்டாங்க அப்படின்னா 1763. கவுண்டிலாலையும் சர் அயர்கூட்டும் சமாதானம் ஆயிடுறாங்க, நமக்குள்ள வந்து போர்லாம் வேணாம் இதுக்கப்புறம். சரிங்களா. அப்படின்ற மாதிரி உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. புதுச்சேரியும் சந்தன் நகரையும் திரும்பவும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுத்துடுறாங்க இந்த உடன்படிக்கையின்படி. சரிங்களா.
யாரு? ஆங்கிலேயர்கள் வந்து கொடுத்துடுறாங்க. பிரெஞ்சு குடியேற்றங்கள் திரும்ப ஒப்படைப்பு. சரிங்களா? பிரெஞ்சு குடியேற்றங்கள்லாம் திரும்பவும் ஒப்படைச்சிடுறாங்க. யாருக்கிட்ட? பிரெஞ்சுக்காரங்க கிட்ட. இப்போரின் மூலம் பிரெஞ்சு படைகளின் ஆதிக்கம் முடிவு. இதுக்கப்புறம் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் மொத்தமா வந்து மொத்தத்தையும் இழந்ததுனால ஆங்கிலேயர்கள் தான் இந்தியால கடைசியில ஸ்டேபிளா வந்து இருக்காங்க. இந்த 3 கர்நாடக போர்களுடைய விளைவா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சரிங்களா? இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி. சரிங்களா? இப்ப பார்த்தது கர்நாடகத்துல இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்ப வந்து வங்காளம். வங்காளத்துல ஆங்கிலேயர்கள் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வங்காளம்ன்றது ஒரு செல்வமிக்க பகுதியா தான் இருந்துச்சு. எங்க? நம்ம இந்தியால வளமிக்க பகுதியாகவும் இருந்துச்சு. இந்த இடத்த நம்ம எப்படியாச்சு ஆட்டி போடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆங்கிலேயருடைய நோக்கமா இருந்தது. இதை தொடர்ந்துதான் 2 போர்கள் இந்த வங்காளத்துல நடைபெற்றது. என்னென்ன போர்கள் அப்படின்னா பிளாசி போர், பக்சார் போர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பிளாசி போர் பார்க்கலாம். 1757 ஜூன் 23 இப்பதான் வந்து இந்த பிளாசி போர் நடந்தது. சரிங்களா? வங்காளம் வந்து ஒரு பேரரசா தான் வந்து இருந்தது முகலாயர்கள் ஆட்சியின் கீழே. யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அலிவர்தி கான். முகலாய பேரரசர் அலிவர்தி கான் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இவர் வந்து 1756 ஏப்ரல் 9 வந்து இறந்துடுறாரு. சரிங்களா? இதுக்கு பதிலா யார் நியமிக்கப்படுறாங்க? அடுத்த நவாப், வங்காள நவாப்பாக யார் அரியணை ஏறுறாங்க அப்படின்னா சிராஜ் உத் தௌலா. இவர் யாரு அப்படின்னா அலிவர்தி கானுடைய பேரன். சரிங்களா? யாரு? சிராஜ் உத் தௌலா. இங்க என்ன போர் பண்றாங்க அப்படின்னா சிராஜ் உத் தௌலான்றவர் யாரு? வங்காளத்துடைய நவாப். இவர் அரியணை 24 வயசுல இவர் அரியணை ஏறாரு இல்லையா? இவருடைய பலவீனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. யாரு? இவருக்கு வந்து கொஞ்சம் 24 வயசு தான் ஆகுது, சின்ன பையன் அப்படின்ற மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் நினைச்சுக்கிட்டு நம்ம வங்காளத்தை எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. யாரு? இந்த ஆங்கிலேயர்கள். சரிங்களா? யாருடைய பலவீனம்? சிராஜ் உத் தௌலாவுடைய பலவீனம் தனக்கு சாதகம். அதிகாரத்தை கைப்பற்ற நினைத்தனர். யாரு? ஆங்கிலேயர்கள். இதற்கு பாடம் புகட்டும் வேலையாதான் இந்த சிராஜ் உத் தௌலா என்ன சின்ன பையனா நீங்க நினைச்சுங்க, கெட்ட பையன் சார் அப்படின்ற மாதிரி இந்த சிராஜ் உத் தௌலா என்ன பண்ணுவாரு? காசிப் பஜாரை வந்து கைப்பற்றிடுவாரு. இது வந்து ஆங்கிலேயருடைய ஒரு வணிக தளமா தான் இருக்கு. சரிங்களா? எப்ப கைப்பற்றிடுவாரு அப்படின்னா 1756 ஜூன் 4 வந்து கைப்பற்றிடுறாரு. யாரு? சிராஜ் உத் தௌலா. சரிங்களா? சிராஜ் உத் தௌலா காசிம் பஜாரை கைப்பற்றிறாரு. அதே போல காசிம் பஜாரை கைப்பற்றி நெக்ஸ்ட் கல்கத்தாவையும் வந்து கைப்பற்றிறாரு. இது வந்து ஆங்கிலேயருடைய ஒரு முக்கிய தளமா இருந்துச்சு. சரிங்களா? இதை எப்ப கைப்பற்றிறாரு அப்படின்னா 1756 ஜூன் 15 கைப்பற்றி அதுக்கு ஒரு பெயர் மாற்றமும் செய்யறாரு. கல்கத்தா கிடையாது, இதுக்கப்புறம் இந்த கல்கத்தா வந்து அலிநகர் அப்படின்ற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். யார் சேஞ்ச் பண்ணா அப்படின்னா சிராஜ் உத் தௌலா. அது மட்டும் இல்லாம இருட்டறை துயரச் சம்பவம் இது எதனால நடக்குது அப்படின்னா இந்த சிராஜ் தௌலா தான் இந்த வங்காளத்தை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆங்கிலேயருடைய அராஜகம் வந்து தாங்கல. அதாவது வரிகளை வந்து சரியா செலுத்த மாட்டாங்க, எதையும் வந்து கரெக்டா பண்ணாதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. யாரு? சிராஜ் தௌலா. சரிங்களா? சிராஜ் தௌலாவின் படை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேய நபர்களை சிறை பிடித்தனர். அதாவது ஆங்கிலேயருடைய அடியாட்களை வந்து சிறைப்பிடிச்சு ஒரு இருட்டு அறையில வந்து அடைச்சிடுறாங்க. சரிங்களா? ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த சிறிய சிறிய அறை தான் அது. எத்தனை பேர் அப்படின்னா 146 பேரை வந்து அந்த ரூம்ல அடைச்சிடுறாங்க. எங்க அப்படின்னா வில்லியம் கோட்டையில. சரிங்களா? அந்த இருட்டு அறையில காத்து கூட உள்ள போக முடியாத சின்ன அறை தான். சரிங்களா? மறுநாள் காலையில அதை ஓபன் பண்ணும்போது 123 பேர் வந்து மூச்சு திணறி இறந்துடுறாங்க. 23 பேர் மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இருட்டறை துயர சம்பவம். மிகப்பெரிய சம்பவம் பண்ணவர் யாருன்னா சிராஜ் உத் தௌலா.
இருட்டறை துயரச் சம்பவம். சரிங்களா? 1757 ஜனவரியில் ஆங்கிலேயர்களால் கல்கத்தா மீட்பு. ஜனவரியிலே ஆங்கிலேயர்கள் வந்து கல்கத்தாவை சிராஜுத்தௌலா இருந்து கைப்பற்றிடுறாங்க. இந்த இருட்டறை துயரச் சம்பவம், இந்த 23 நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, உயிர் பிழைச்சாங்க இல்லையா, இதுல ஒருத்தர் தான் ஃபோல்வெல். இவர் தான் வந்து உயிர் தப்பிச்சு வந்து இங்க எப்படி நடந்தது, இந்த இருட்டறை துயரச் சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சரிங்களா? இவர் மூலமா தான் இந்த இருட்டறை துயரச் சம்பவமே வெளிவந்தது. யார் மூலமா? ஹோல்வெல். இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா இதை கொஸ்டின் கேட்பாங்க. இதை தொடர்ந்து அலிநகர் உடன்படிக்கை போட்டாங்க. எப்ப அப்படின்னா பிப்ரவரி 9, 1757. யாருக்கு யாருக்கும் இடையில? சிராஜுத்தௌலாக்கும் ராபர்ட் கிளைக்கும் இடையில. சரிங்களா? இப்படி உடன்படிக்கை போட்டுக்கிட்டாலும் திரும்பவும் வந்து போர் தொடுக்குறாங்க. 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்காங்க. யாரு? சிராஜுத்தௌலாவும் ராபர்ட் கிளைவும். சரிங்களா? மார்ச் 1757 சந்திரநாகூரை ஆங்கிலேயர் கைப்பற்றினர். சரிங்களா? சந்திரநாகூர் யாருடையது அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்களுடையது. சரிங்களா? இந்த பிரெஞ்சுக்காரருடைய சிராஜுத்தௌலா வந்து ஆல்ரெடி நட்பு கொண்டிருக்காரு. அவங்க கூட ஒரு பாண்டிங்ல தான் இருக்கிறாரு. யாரு? சிராஜுத்தௌலா. இதை தொடர்ந்துதான் பிளாசி போர் நடக்கும். 1757 ஜூன் 23 நடக்குது. சரிங்களா? சிராஜுத்தௌலா என்ன பண்றாரு? பிரெஞ்சுக்காரரை கூப்பிட்டுக்கிறாரு. ஒரு கூட்டணி வச்சுட்டு ஆங்கிலேயரை நம்ம எப்படியாச்சும் தாக்கணும், இவங்க வந்து இவனுடைய அராஜகம் தாங்க முடியல, இவங்க இந்தியால இருந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி பிளாசி போரை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. யாருக்கு இடையில? சிராஜுத்தௌலாக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில. சரிங்களா? படை வீரர்கள் நம்பிக்கை துரோகம். சிராஜுத்தௌலாக்கு அவங்களுடைய படை வீரர்களே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருவாங்க. ஏன் அப்படின்னா ஆங்கிலேயரோட போரிடாம அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிடுவாங்க. பணத்தை வாங்கிட்டு சிராஜுத்தௌலாக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. அதாவது நம்பிக்கை துரோகம். சரிங்களா? போரிடாமல் ஆங்கிலேயரோட உடன்படிக்கை. இந்த போர்ல யார் வெற்றி பெறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர். சரிங்களா? பிளாசி போர்ல யார் வெற்றி பெற்றது? ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. இப்போரின் முடிவில் கம்பெனிக்கு பெரும் செல்வம், அதாவது வங்காளமே இப்ப இவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. யாருடைய கண்ட்ரோல்ல? ஆங்கிலேயருடைய கண்ட்ரோல்ல. இந்த வங்காளத்துல இருக்கிற கருவூலத்துல இருக்கிற மொத்த செல்வமும் ஆங்கிலேயருக்கு சொந்தமாயிடும். அதன் மூலமா இவங்க அதிகப்படியான செல்வத்தை கொள்ளையடிச்சுப்பாங்க. அந்த கொள்ளையடிச்ச செல்வத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இராணுவத்தை வச்சு பில்ட் பண்ணுவாங்க, இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை தொடர்ந்து வங்காள நவாப்பாக யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா மீர் ஜாபர். சரிங்களா? இந்த மீர் ஜாபர் யாருன்னா ஆங்கிலேயருடைய கைப்பாவையா தான் செயல்படுவாரு. யாரு? மீர் ஜாபர். அதாவது ஆங்கிலேயர் சொல்றத ஆமாஞ்சாமி போடுவாரு. யாரு? இந்த மீர் ஜாபர். சரிங்களா? ஆங்கிலேயர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவாரு. அதனாலதான் மீர் ஜாபரை வங்காள நவாப்பா ஆக்கிடுவாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். சரிங்களா? இந்த போரின் மூலம் 24 பர்கானாக்களில் வரி வசூலிக்கும் உரிமை கிடைத்தது. யாருக்கு? ஆங்கிலேயருக்கு. பர்கானான்றது இப்ப நம்ம மாவட்டம் வட்டம் சொல்றோம் இல்லையா, மாநிலம் மாவட்டம் வட்டம். இப்ப வட்டம் சொல்றோம் இல்லையா, அந்த வட்டம் மாதிரிதான் இந்த பர்கானாவும் அப்ப சொல்றாங்க. சரிங்களா? பர்கானான்றது ஒரு கிராமங்கள், சிறு கிராமங்களை உள்ளடக்கியது தான் இந்த பர்கானா. ஓகேங்களா? 1758 கல்கத்தா கோட்டையின் முதல் கவர்னர். கல்கத்தா கோட்டையுடைய முதல் கவர்னர் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ். இலவசமாக வாணிபம் செய்யும் சலுகையும் கிடைத்தது. ஏன்னா வங்காளமே எங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இங்க இருந்துதான், அதாவது வங்காளத்துல இருந்துதான், வங்காளத்தை தலைநகரா வச்சு ஹோல் இந்தியாவே வந்து ரூல் பண்ணுவாங்க. யாரு? இந்த ஆங்கிலேயர்கள். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா முழு இந்தியாவையும் இவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு அடித்தளம் அமைச்சவர் யாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ் தான். சரிங்களா? இவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இவரை பத்தி நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பக்சார் போர். பக்சார் போர் எப்ப நடந்ததுன்னா 1764 அக்டோபர் 22. சரிங்களா? எங்க நடைபெற்றது? பக்சார்ல. பக்சார்ன்ற இடத்துல நடைபெற்றதுனால பக்சார் போர் அப்படின்னு சொல்றோம். பக்சார் எங்க இருக்குன்னா பீகார். சரிங்களா? இந்த பக்சார் போருக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் வங்காளத்துல வந்து கைப்பற்றியாச்சு. சரிங்களா?
அடுத்து வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளேஸையும் கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அராஜகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதாவது வரியை வந்து முகலாயருக்கு செலுத்த வேண்டிய வரியை தவறா வந்து செலுத்தாம தவறான வழியில வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? சுங்க வரியை தவறாக வந்து பயன்படுத்துறாங்க. இதை தொடர்ந்து மீர் காசிம் தான் வந்து வங்காள நவாப்பாக நியமிக்கப்படுவாங்க. ஆல்ரெடி நம்ம யார் வங்காள நவாப்பா சொன்னோம்? மீர் ஜாபர் சொன்னோம் இல்லையா? இங்க பாருங்க, மீர் ஜாபர் சொன்னோம் இல்லையா? இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மீர் ஜாபர் ஆங்கிலேயர் சொல்றத சரியா வந்து செயல்பட்டிருக்க மாட்டாரு. ஒழுங்கா வந்து எந்த வேலையும் செய்யாம விச்சுப்பாரு. அவங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றாம விட்டதுனால மீர் காசிம நியமிக்கிறாங்க வங்காள நவாப்பா. சரிங்களா? ஆங்கிலேயர்களால நியமிக்கப்பட்டவர் தான் இந்த மீர் காசிம். இருந்தாலும் இந்த ஆங்கிலேயர்கள் பண்ற தப்புலாம் வந்து ரொம்ப வந்து கோவம் வந்துருது. யாருக்கு? மீர் காசிம். தப்புலாம் வந்து தட்டி கேட்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த போர் நடக்குது. சரிங்களா? இதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா ஷூஜா உத்தவ்லா. இவர் யாரு அப்படின்னா அயோத்தி நவாப். மீர் காசிம்க்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. இரண்டாம் ஷா ஆலம் இவர் யாரு அப்படின்னா முகலாய அரசர். மீர் காசிம் கூட சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 3 கூட்டுப்படை. யாருக்கு எதிராக அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக. ஆங்கிலேய படைக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா ஹெக்டர் மன்றோ தான் தலைமை தாங்குறாங்க. இந்த பக்சார் போர்ல மீர் காசிம் வந்து தோக்கடிச்சிடறாங்க. சரிங்களா? தோக்கடிச்சிட்ட உடனே அயோத்திக்கு வந்து தப்பிச்சு ஓடுறாரு. யாரு? மீர் காசிம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மீர் ஜாபரைய வந்து திரும்பவும் வங்காள நவாப்புடைய அரியணையில அமர்த்துறாங்க. யாரு? இந்த ஆங்கிலேயர்கள் தான். சரிங்களா? மீர் ஜாபரின் இறப்புக்கு பிறகு நிஜாமுத் தௌலா யாருன்னா மீர் ஜாபருடைய மகன். இவர் தான் வங்காள நவாப்பா ஆறாரு. இதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. என்ன உடன்படிக்கைனா அலகாபாத் உடன்படிக்கை. எப்ப போடுவாங்க அப்படின்னா 1765 பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கை இந்த டேட்ல தான் போட்டுக்கிறாங்க. யாருக்கு இடையில? நிஜாமுத் தௌலாக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில. இதன்படி என்ன பண்றாங்க அப்படின்னா இராணுவத்தின் பெரும்பகுதியை கலைத்து விட வேண்டும். யார் சொல்றது? ஆங்கிலேயர்கள் தான் சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றதுனால அவங்க சொல்றதுதான் வந்து மத்தவங்க கேட்டாகணும் இல்லையா? அதன்படிதான் பிரெஞ்சு இராணுவம், பிரெஞ்சு மற்றும் இந்த நவாப்கள் இவங்களுடைய இராணுவத்தை வந்து கலைச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. துணை சுபேதார்னா ஆளுநர்கள், துணை ஆளுநர்கள் மாதிரி. சரிங்களா? சுபேதார்னா ஆளுநர்கள். யாரால நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களால தான். சரிங்களா? துணை சுபேதார் மூலம் இனி வங்காளம் நிர்வகிக்கப்படும். யாரால? ஆங்கிலேயர்களால. உன்னுடைய இராணுவத்தெல்லாம் நீ வந்து கலைச்சிடு, ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, எனக்கு கீழே தான் நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் இந்த உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. இதன்படி வங்காளம், பீகார், ஒடிசா இந்த இடத்துலலாம் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர் பெற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ராபர்ட் கிளைவோடைய கையில இந்த வங்காளம் வந்துடுது இல்லையா? இதன்படி இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வருவாரு. யாரு? இந்த ராபர்ட் கிளைவ். இது இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ராபர்ட் கிளைவ் இவர் யாரு? அதாவது ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தவர் தான் இந்த ராபர்ட் கிளைவ். அப்ப இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்க பாருங்க, இவர் ராபர்ட் கிளைவ் எப்ப பிறந்தாருன்னா 29 செப்டம்பர் 1725. இவருக்கு கல்வி, அதாவது எஜுகேஷன்ல பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒழுக்கமின்மை செயல்ல ஈடுபடுவாரு. அதாவது திருடுறது, அது மாதிரி செயல்கள்லாம் வந்து இவர் ஈடுபடுவார். யாரு? ராபர்ட் கிளைவ். அதனால 3 பள்ளியில இருந்து வெளியேற்றம், 3 பள்ளியில இருந்து வெளியே அமைச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்றாரு யாரு? இவருடைய அப்பா. அவருடைய ராபர்ட் கிளைவோட அப்பா நோட் பண்ணி இவன் வந்து படிக்கிறதுக்கு வந்து செட் ஆக மாட்டான், அதனால இவனை வந்து வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனில வேலைக்கு சேர்த்துருவாரு. என்ன வேலைக்கு அப்படின்னா ரைட்டர், எழுத்தர் பணி, கிளர்க் ஒர்க். சரிங்களா? கிளர்க் வேலைக்கு அனுப்பி வச்சிருவாரு. அதன்படி அங்க இருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனில இருந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கண்ணோட்டமா பார்த்துட்டு ஒரு இராணுவ படையில வந்து சேர்ந்து நம்ம இந்தியால இருக்கிற இப்ப நடந்தது இல்லையா பிளாசி போர், பக்சார் போர், தொடர்ந்து நடைபெற்ற பிரெஞ்சு
பிரெஞ்சுக்காரர்கள் கூட நடைபெற்ற பல போர்கள்ல வெற்றி அடைஞ்சிருப்பாரு யாரு? இந்த ராபர்ட் கிளைவ் தான். சரிங்களா? ஆங்கிலேய பேரரசிற்கு அடித்தளமிட்டவர் யாரு? ராபர்ட் கிளைவ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. 1758 வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? வில்லியம் கோட்டையுடைய முதல் கவர்னர் யார் சொல்லியிருந்தோம்? ராபர்ட் கிளைவ். வில்லியம் கோட்டை எங்க இருக்கு? கல்கத்தா. இதை தொடர்ந்து வந்து பக்சார் போர்லும் வெற்றி பெறாரு, பிளாசி போர்லயும் வெற்றி பெறாரு யாரு? ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவுடைய இரட்டை ஆட்சி முறை எப்படி இரட்டை ஆட்சி முறை, அதாவது 2 முறையில ஆட்சி பண்ணாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதிகாரங்கள் வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்தது. அதாவது ஆங்கிலேயர் தான் நம்ம எல்லா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அதிகாரங்கள் அவங்க கையில தான் இருந்தது. பொறுப்புகள் இந்த இடத்துல நீ பாத்துக்கோ, எதுவா இருந்தாலும் என்னை கேட்டுதான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி பொறுப்புகள் வந்து நவாப் கிட்ட கொடுக்குறாங்க. சரிங்களா? பக்சார் போருக்கு பின் ஆங்கிலேயர் வங்காளத்தில் நடைமுறை ஆட்சியாளர்கள் ஆயினர். வங்காளமே இவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. சரிங்களா? யாருக்கு? ஆங்கிலேயர்களுக்கு. அப்ப வங்காளம் ஃபுல்லா இவங்களுடைய ஆட்சி தான் வந்து நடக்கும். ஆட்சி அதிகாரத்தை 2ஆக பிரித்து ஒன்றை கம்பெனிக்கு வைத்து கொண்டு மற்றதை நவாப்பிடம் ஒப்படைத்தார். இங்க பார்த்தோம் இல்லையா? அதிகாரங்கள் ஆங்கிலேயர், பொறுப்புகள் நவாப். இதான் அதிகார பிரிவுகள் யார்கிட்ட இருந்துச்சு? கம்பெனி கிட்ட தான் இருந்தது. அதன்படி திவானி, நிஜாமத் பிரிவுகள், இந்த அதிகாரங்கள்லாம் கம்பெனி தான் வச்சிருக்காங்க. திவானி அப்படின்னா வரி வசூல், வரி வசூலிக்கும் உரிமை ஆங்கிலேயர்கிட்ட தான் இருந்துச்சு. காவல் நிதி, இதான் வந்து நிஜாமத். இந்த அதிகாரமும் கம்பெனி கிட்ட தான் இருந்துச்சு, அதாவது ஆங்கிலேயர்கிட்ட தான் இருந்துச்சு. சட்ட ஒழுங்கு பராமரிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா நவாபிடம். உண்மையான ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? ஆங்கிலேயர் இல்லையா? இவங்க தான் வந்து இவங்க சொல்றதான் எல்லாரும் கேட்கணுன்ற மாதிரி அதிகாரங்கள் இவங்ககிட்ட தானே இருக்கு. அப்ப ஆங்கிலேயர்கள் தான். ஆட்சி நடத்தும் பொறுப்பு, பொறுப்பு யார சொல்லியிருந்தோம்? நவாப்கள். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம கர்நாடக போர்கள், பிளாசி போர், பக்சார் போர் பார்த்தோம் இல்லையா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த கர்நாடக போர்கள் யாருக்கு இடையில நடந்தது, என்னென்ன உடன்படிக்கை போட்டாங்க, இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இருக்கும். இந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கன்ஃபியூஷன் இல்லாம டெஃபினட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.